அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் சிக்கன் குக் பண்ண போகிறேன். அதுவும் பிளெண்ட் பண்ணி குக் பண்ண போகிறேன். அதுக்கு பெரிய தக்காளிக்காய் உண்டு. சரி, அதோட 3 மீடியம் சைஸ் வெங்காயமும், சின்ன வெங்காயம் ஒரு 3 பீஸும், கார்லிக்கும் ஜிஞ்சரும் சில்லியும் எடுத்திருக்கு. அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி அதை எடுத்தாச்சு. சரியா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், அதோட கறி லீஃப் அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். சரியா, கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற சட்னி மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. என்ன கேட்டால் நம்ம திக்கான கிரேவி ஒன்று தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சில்லி, மிளகு, சோல்ட் இது உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, இது நார்மலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக சிக்கன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி க்ளோஸ் அப்பில் வைங்க. க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். சரியா, பாருங்கள் கிரேவி எப்படி வந்திருக்குண்டு. இது ரைஸோட நல்லா இருக்கும். திக்கான கிரேவியாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே கைஸ், கட்டாயமாக நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவோட பார்க்கலாம். சரியா, கட்டாயமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.